நிம்மதி கொலைந்தது. எல்லா விஷயத்திலும் வீடு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அடமானம், கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன். யார்கிட்டயாவது நம்ம போன் பண்ணினாலும் கூட அவர்கள் போனை எடுப்பதில்லை. திரும்பவும் கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நிறைய தொடர் பிரச்சனைகள். அதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு முடிச்சோங்கிற மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியா அந்த பிரச்சனை நம்மை துரத்தி கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான பிரச்சனைகளை இதனால் வரை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலும் சில எதிர்பாராத திடீர் திருப்பங்களும், திடீர் லாபங்களும், திடீர் வரவுகளும் இருக்கிறது. அப்போ நமக்கு வராது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் நம்மை தேடி வரும். இந்த விஷயத்தில் எடுபடாதுன்னு நினைச்ச விஷயங்கள் நம்மை தேடி வரும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், 2வது பாதம் மகர ராசியிலும், 3வது பாதம் கும்ப ராசியிலும், 4வது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படிதான், இதற்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள்ல அடி வாங்கினதுல முதலில் வந்து நிற்பவர்களில் விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இதற்கு முன்பு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். நிம்மதி கொலைந்தது. எல்லா விஷயத்திலும் வீடு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அடமானம், கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன். யார்கிட்டயாவது நம்ம போன் பண்ணினாலும் கூட அவர்கள் போனை எடுப்பதில்லை. திரும்பவும் கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நிறைய தொடர் பிரச்சனைகள். அதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு முடிச்சோங்கிற மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியா அந்த பிரச்சனை நம்மை துரத்தி கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான பிரச்சனைகளை இதனால் வரை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். இந்த சனி பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் அர்த்தாஷ்டம சனி வெளியே போயிடுச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை, தொந்தரவு இல்லை அப்படின்னு நினைச்ச போது என்ன ஆச்சு? குரு பகவான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம குரு மறைந்து இந்த அட்டாக்கு போனா இந்த அட்டாக்குங்கிற மாதிரி ஆரம்பித்து விட்டது. இப்போ குரு பயிற்சி நடந்து விட்டது. குரு நம்மை விசேஷ பார்வையாக பார்க்கிறார். நமக்கு நிறைய அனுகூலமான விஷயங்களை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார். நம்மை மட்டும் பார்க்கவில்லை, சனி பகவானையும் பார்க்கிறார்.
இப்போ இந்த சனி பகவானுடைய நட்சத்திர மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸ். என்னன்னா, இதுவரை சொந்த நட்சத்திரத்துலதான் சனி பகவான் இருந்தார். அப்போ வலுவாக இருந்தார், வீரியமாக இருந்தார், நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கல, பரிகாரம் பண்ணி குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை, குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு, படிப்பு கோளாறு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகல, இந்த மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்போ இந்த சனிக்கு குரு பார்வைங்கிறது இது எல்லா விஷயத்திலும் ஒரு சமாதானம். இப்போ சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள போகும் பொழுது இந்த ரேவதி அதிபதி புதன் நமக்கு சத்ருவாக இருந்தாலும் எகெயின்ஸ்டாக இருந்தாலும் இதுல என்ன ஒரு பியூட்டினா, அவர் நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டளை. என்ன, அவர் நமக்கு லாபாதிபதி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலும் சில எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் திடீர் லாபங்களும் திடீர் வரவுகளும் இருக்கிறது. அப்போ நமக்கு வராது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் நம்மை தேடி வரும். இந்த விஷயத்தில் எடுபடாதுன்னு நினைச்ச விஷயங்கள் நம்மை தேடி வரும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் லாபத்துக்கு அதிபதிங்கிறதுனால இது நாள் வரை நமக்கு ஸ்லோவாக வந்த லாபம் மளமளவென்று வேகமாக வரும். மெயினா எதன் மூலம் வரும்? இடம் மூலமாக. ஒரு இடத்தை விற்பது மூலமாக லாபத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடம் வாங்குவது, அதுதான் மெயினா வரும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. 3ங்கிறதே நாம் இடத்தை விற்பது, 5ஆம் வீடுங்கிறது பூர்வீகம். அப்போ ஊர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை, அதுல பட்டா இல்ல, சிட்டா இல்ல, அடங்கல் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த இடத்துக்கு ஒரு நல்ல விலை, நல்ல வருமானம், அதன் மூலம் சமாதானம், அதன் மூலம் இறுதியில் நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது லாபம். 11ஆம் இடம்ங்கிறது நாம் நினைத்த விஷயங்களை நாம் அடையக்கூடிய அமைப்பு. அப்ப எதையெல்லாம் நீங்கள் லாபம்னு நினைத்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தித்தான் கொடுப்பார். இதை தவிர குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸு, தேவையில்லாத பொழுதுபோக்கு, இதெல்லாம் கட்டாயி அவர்கள் எல்லாம் டெக்னாலஜியை நோக்கி பயணிப்பார்கள், ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்கள், ரிசல்ட் ஓரியன்டாகவும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஒரு டார்கெட்டை வைத்து அந்த டார்கெட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்ப்பீர்கள். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேக்கம் போய் பாக்கிய நிலை அப்படிங்கிறது இனிமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். இதுதான் இந்த நட்சத்திர மாற்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் இது நாள் வரைக்கும் இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய கடன், சமாதானம் இல்ல, திருப்தி இல்ல, கை கெட்டுச்சு வாய் கெட்டல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் புலம்பிக் கொண்டுதான் இருந்தார். இனி அந்த விஷயங்கள்ல அவர் புலம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷனோ, வருத்தப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனோ இருக்காது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் இல்ல அப்படிங்கிறதே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி வயதில் மூத்த நபர்களா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அது உங்களுடைய சொத்துக்களா இருக்கலாம், செட்டில்மெண்டா இருக்கலாம், இல்ல நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசாக இருக்கலாம். இதெல்லாம் கொடுப்பதற்கு நீங்க இவ்வளவு நாள் தயாராக இருந்தீர்கள். ஆனா ஒரு செக் இருந்தது, ஏதோ ஒரு முடக்கம் இருந்தது, எங்கேயோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்தது. இனி அந்த சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.